படம் எல்லாரும் பாக்குறோம். இந்த வயசு இப்படி நடிச்சிட்டு இருக்காரு, அதுதான் மெயின் விஷயம். இங்க வந்து நல்லா இன்னும் நிறைய நிறைய இதே மாதிரி அவருக்கு பிடிச்ச சீன் எந்த படம்? பத்தியில எல்லாமே நல்லதா இருக்கு. அப்புறம் எந்த சொல்றது பிடிச்ச சீன் எல்லாம் இல்ல, எல்லாமே நல்லா எடுத்திருக்காரு. படம் அப்படிங்க என்ன கதை? மாசா இருக்கு. மம்முட்டியோட மாசா இருக்கு. வயசுக்கு வந்து பயங்கரமா பண்ணிருக்கு. மம்முட்டியோட ஏஜுக்கு வந்து பயங்கரமா பண்ணிருக்கு. ஆடி இருக்காரு. காமெடியா காமெடி எல்லாமே இருக்கு. ஆக்ஷன் நல்லா இருந்துச்சு. அவர் ஏஜுக்கு வேற பயங்கரமா எல்லாம் பிஜிஎம் பயங்கரமா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் விட செகண்ட் ஹாஃப் பயங்கரமா இருக்கு. இந்த படத்துல பிடிச்ச சீன் எல்லாமே ஓகே தான். அவரோட எல்லாமே சூப்பரா இருக்கு. அவரோட ஃபைட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அவரோட ஏஜ்க்கு எல்லாமே லைவா. தமிழ் தெலுங்குலாம் பரவாயில்ல, அப்படியே சொல்லுங்க. வந்து டர்போ வாட்ச் பண்ண வந்தது, நல்லா இருந்தது. நல்ல மூவி தான். எல்லா தரமும் பண்ணுவாரு. ஆனா இதுல ஒரு என்டர்டைன்மெண்ட், அந்த பஞ்ச் எல்லாமே கொடுத்துருக்கு. ஆக்ஷன் தான். டர்போ வந்து ஆக்ஷன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவா இருக்கும். செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த 73 ஏஜ் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. எல்லாமே நல்லா இருக்கு. அந்த 73 ஏஜ் இருக்கா நம்மளே யோசிப்பாரு. அப்படிங்கிறது நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. இந்த வயசு எப்படி நடிச்சிட்டு இருக்காங்க, உங்களுக்கு எப்படி இருக்கு பாக்கலாம்? அவர் அப்படிதான், எல்லா மூவியும் அப்படிதான். 3 வயசு இப்படி நடிக்கிறாருன்னு ஒரு ஆச்சரியமா இருக்கு. எப்படி இருந்தது அந்த மூவி? எப்படி இருக்குன்னு கேட்கல. நல்லா இருந்து. வேற எதுவும் சொல்ல தெரியல. அவ்வளவுதான் அவரோட ஆக்டிங். நான் கேரளாக்காரன் தான், அதெல்லாம் சொல்லிட்டு தமிழ் அவ்வளவு வர தமிழ் வராதா? பட் ஆக்டிங் வெரி சூப்பர். படம் அப்படிங்க படம் டர்போ நல்லா இருந்துச்சு. ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு தியேட்டர் ரொம்ப கூட்டமா இருக்கு. நல்ல படம் வந்து அவரோட இந்த ஏஜுக்கு அவர் வந்து ரொம்ப நல்லாவே பண்ணி அது வந்து எடுத்து சொன்ன நம்ம வந்து பார்த்தா ரொம்ப ஸ்பீடா போகுது. அந்த பேருக்கு ஏத்த மாதிரி லாக் எதுவும் இல்லை, பெரிய லாக் எதுவும் இல்லை. இல்ல வர மாதிரி சின்ன அந்த ஒரு எமோஷன்ஸ் எல்லாம் வரும்போது ஃபீல் ஆகும். அவரோட முன்னாடி படம் கண்ணூர் ஸ்குவாடு, பிரம்மை, இந்த மாதிரி பார்த்தா வந்து பக்கா கொமர்ஷியல் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி வந்து பார்க்கலாம். ஃபேமிலியா வந்து காமெடி எல்லாம் செமையா இருக்கு. 73 வயசு இப்படி நடிக்கிறது எப்படி இருக்கும்? என்ன மாதிரி ஏஜ்ல இருக்கிற பசங்க கூட இந்த மாதிரி பண்ணுவோம். அவர் வந்து அவ்வளவு எஃபோர்ட் போட்டு எல்லாம் வேற விஷயம். அவர் வந்து அந்த ஆக்ஷன் எல்லாம் பண்றாரு. மேடா பாராட்ட வேண்டியது. 75 ஏஜ் ஆயிடும். வந்து சின்ன பசங்க வந்து இப்படி எந்திரிச்சு இப்படி உட்காரு. அவர் வந்து இந்த ஏஜ்ல வந்து இப்படி எல்லாம் பண்றது காமெடி வந்து நல்லா இருந்துச்சு. அவரோட அம்மா கேரக்டர் பண்ண குண்டு பண்ணி அவர் வந்து அவங்க வந்து ரொம்ப நல்லா காமெடி எல்லாம் பண்ணிருக்காரு. ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கிளைமேக்ஸ் வந்து இந்த கிளீஷியா மாதிரி இல்லாம எல்லாத்துல கிளீஷியா வரும் இல்லையா, மாதிரி இல்லாம ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. போய் பார்த்தா தான் புரியும். நான் இப்ப சொன்னா வந்து இதோட இது வந்து போய் உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன சீன்? பிடிச்ச சீன் என்ன சொன்னா கிளைமேக்ஸ் தான் சொன்னேன் இல்லையா, கிளீஷியா எல்லாரோட ஹீரோ வந்து காப்பாத்துவாரு. இந்த மாதிரி இல்லாம ரொம்பவே அது பார்த்தா முடியும். பாருங்க அவ்வளவுதான். டர்போ படம் எப்படி? டர்போ படம் வந்து சூப்பரா இருக்கு, ரொம்ப எனர்ஜெட்டிக்கா. 73 வயசு ஆளுங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா? ஆமா, சாதாரணமா நினைக்கிறீங்க? இல்ல ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இவருடைய முன்னாடி அபிநயிச்ச படம் வந்து பிரம்மை நான் பார்த்தேன். அதுல அந்த கேரக்டருக்கு ஏற்றபடி அவருடைய பாடி எல்லாம் அணங்குமா என்னுள்ள ஒரு கன்ஃபியூஷன் எனக்கு இருந்து. ஆனா இந்த இதுல வந்து அவர் ஒரு ஆக்ஷன் பண்ண போது யங்ஸ்டரா இருக்குன்னு எனக்கே வந்து எப்படிடா இதெல்லாம் இந்த வயசுல பண்ண முடியும், நாங்க இந்த ஏஜ்ல எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கணும்னு நினைக்க வைக்கிற அளவு அவர் ரொம்ப மாசா பண்ணி. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சரி ஒரு லேக் இருக்கு. ஆனா செகண்ட் ஹாஃப் தொடங்கும் போதும் சரி லேக் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எனர்ஜெட்டிக்கா படம் கிராஃப் மாதிரிங்கிற மேல இறங்கி கீழே போய் அப்படி ஒரு கிழக்கம் போயிட்டு ரொம்ப எனர்ஜெட்டிக். இந்த படத்துக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கு. அதிகம் சாங்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. பிஜிஎம் வந்து ரொம்ப சூட் ஆகுது. மம்முட்டி அந்த பிஜிஎம்ல வரும்போது ரொம்ப சூப்பர் எனர்ஜெட்டிக் காமெடி. மம்முட்டி பண்ற காமெடி எல்லாம் நல்லா இருக்கு. இதெல்லாம் வந்து சிச்சுவேஷனல் காமெடி. அது வந்து நமக்கு யாருக்கிட்ட எடுத்து சொல்ற அளவுக்கு இல்ல. ஆக்ஷன் வேற லெவல். இந்த படமே ஆக்ஷன் தான். அது என்ன அவரோட ஆக்ஷன் ஃபுல்லா எப்படி பண்ணிருக்காரு? அவர் ஆக்ஷன் வந்து அவரு ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. இது வந்து நமக்கு பார்த்தா டியூப் எதுவும் யூஸ் பண்ண மாதிரி தெரியல. அவர் தான் பண்ணது மாதிரி தான் தெரியுது. பாருங்க படம் பாருங்க, உங்களுக்கும் அந்த எனர்ஜி ஃபீல். சீதாராமன் அதுல எப்படி நடிச்சிருக்காரு? அவரு நல்லா நடிச்சிருக்காரு. சாக்லேட் ஹீரோ அவ்வளவுதான். 2 பேரும் போட்டு வச்சு மம்முட்டி அவரு புள்ள இல்ல, அது அப்பா.